வெல்கம் டு மோகனா ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் 9 மந்த் பேபிக்கு பட்டு பாவாடைக்கு சட்டை ஆரி ஒர்க் போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வச்சு அப்புறம் மெயின் கிளாத்தை வச்சு நெக்குக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்கை கட் பண்ணி விட்டுட்டு அதை ஃபுல்லாக திருப்பிக்கலாம். ஃபுல்லாக திருப்பிட்டு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுட்டு டாட் பிடிச்சிக்கலாம். பேக் பீஸில் நெக் அடிச்சுட்டு லைனிங் கிளாத் மெயின் கிளாத் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஊக்குப்பட்டியை ரெடி பண்ணிக்கலாம். ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ரெண்டுமே ரெடி பண்ணி ஃபுல்லாக கவர் ஆனதுக்கப்புறமா அந்த பீஸில் சென்டர் எடுத்து டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிச்சிட்டு கீழே 1 இன்ச்சுக்கு ஒரு கிளாத்தை வச்சு அதையும் அடித்து கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கஸ்டமர் அவங்க பாப்பாவுக்கு பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. அதனால் பஃப் ஸ்லீவுக்கு தேவையான கிளாத்தை எடுத்து லைனிங்கோடு வச்சு 2 சைடும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுத்து அதை ஒரு சைடாக ஃப்ளீட் வச்சு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுட்டு ஆப்போசிட் சைட்லேயும் குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுத்து அதை ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு ஒரு கிளாத் எடுத்து அதை உள்ளே வச்சு அடித்து மேல் பக்கமாக திருப்பி 1/2 இன்ச்சில் பைப்பிங் வர்ற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷோல்ட்ரு பக்கமாக கிளாத்தை வச்சு ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். பாப்பாவுக்கு பேக்கில் கட்டுற மாதிரி நாட் கேட்டிருக்காங்க. அதனால் 1 இன்ச்சில் எந்தளவுக்கு நாட் தேவையோ அந்தளவுக்கு கிளாத் எடுத்து 1 இன்ச்சில் ஸ்டிச்சிங் போட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுட்டு நீடிலால் அதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பேக் பீஸில் 2 சைடும் அந்த நாட்டை வச்சு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் போட்டுட்டா அதுக்கு குட்டியாக ஸ்கொயராக பீஸ் எடுத்து அதை ஸ்டிச் பண்ணி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கும் ஸ்லீவில் இருந்து மார்க் பண்ணி ஈவனாக ஒரே மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஆப்போசிட் சைட்லேயும் ஈவனாக ஸ்டிச்சிங் போட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.